Hi dears, exercise 2.1 இரண்டாவது கணக்கு சாமி. I பவர் ஐயின் அடுக்கு 1948 மைனஸ் ஐயின் அடுக்கு மைனஸ் 1869 இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஐயின் அடுக்கு மதிப்புகளை தெரிஞ்சுக்கணும். ஐயின் அடுக்கு 0, anything power of 0 equal to 1. ஐயின் அடுக்கு மைனஸ் 1 equal to மைனஸ் ஐ. ஐயின் அடுக்கு ப்ளஸ் 1 equal to ப்ளஸ் ஐ. ஐயின் அடுக்கு 2 equal to ப்ளஸ் 2 equal to மைனஸ் 1. ஐயின் அடுக்கு 3 ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஐயின் அடுக்கு 4 ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஓகே சாமி, அடுக்கு ஒத்தப்படையாக வரும்போது இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐ வருது, இதுக்கு மைனஸ் ஐ. அடுக்கு இங்கே ரெட்டப்படையாக வந்துச்சுன்னா மைனஸ் 1 வருது, இந்த ரெட்டப்படைக்கு ப்ளஸ் 1 வருது. ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா இதை போட்டுக்கலாம். அடுத்தது கொடுக்கப்பட்ட எண்களை 4 மடங்காக எழுதணும். என்ன மக்கா 4 மடங்கு? அப்போ மடங்குன்னா என்னது? பெருக்கல் வாய்ப்பாடு. நான் 1900 ஆமாம் 48 4ஆல் பெருக்கு. 4 16. 4 மடங்கு 4 வாய்ப்பாடு தானே. மீதி 3 இறக்குனா 4, 8 32, கழிச்சா 2 இறக்குனா 8, 7 28 கழிச்சா என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ என்ன பண்ணுறேன்? ஐயின் அடுக்கு 4 த ஹோல் பவர் 487. ஓகே, கொடுக்கப்பட்ட எண்களை ஏன் மகானே 4 மடங்கு எழுதுனா 4 மடுக்கு ஐயினுடைய அடுக்கு 4 தான் ப்ளஸ் 1 வருது. அதனால தான் நான் 4 மடங்காக எழுதுகிறேன். ஓகே சாமி. அடுத்தது சில குழந்தைங்களுக்கு வந்து 4ஆம் வாய்ப்பாடு பயமாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது மக்கா, நான் +2 வந்துட்டேன், ஒன்றுமா எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள். 4ஆம் வாய்ப்பாடு ஈஸி தான் சாமி. 2ஆம் வாய்ப்பாடு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாலியாக 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. ஆனால் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அடுத்தது 1869 நான் என்ன பண்ணுறேன் சாமி? 4ஆல் வகுக்கிறேன். 4 16 வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம் 2 இறக்குனா 6, 7 28, 6 24, 2 9, 7 28, மீதி 1. ஓகே, இப்போ இதை போடும்போது நான் என்ன பண்ண போகிறேன் பாருமா? ஐயின் அடுக்கு 4 இந்த ஹோல் பவருங்க மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 467 இன்ட்டு ஐயின் அடுக்கு மைனஸு, இது கூட இதை கூட்டணும். அப்போ இது ஃபுல்லாக வந்து 1868 வந்துடுச்சு. -1 கூட்டினா தான் 69ன்னு வரும் எனக்கு. ஓகே செல்லம், இப்போ பார்த்தாங்க இதனுடைய மதிப்பு ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 1 ஆகிடுமா? 1 மைனஸ் இதனுடைய மதிப்பு 1 அடுக்கு -467 இன்ட்டு ஐ பவர் -1 போடலாம். 1 மைனஸ் அடுக்கு மைனஸ் தான் அர்த்தம், பையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/1 அடுக்கு 1 எத்தனை முறை போட்டாலும் அதே தான் வரும். இருந்தாலும் போடுறேன். அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா பையில் ப்ளஸ் வந்துடும். ஐயின் அடுக்கு -1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 எத்தனை முறை போட்டாலும் 1 தானே கிடைக்கும். அப்போ 1னுடைய தலைக்கு என்ன? அது 1 தானே சாமி. அப்போ 1 இன்ட்டு ஐயின் அடுக்கு -1. நமக்கு தெரியும் 1 மைனஸ் ஐ பவர் -1 சொல்லலாம், மைனஸ் ஐன்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் 1 கூட எதை பிறகு அதுதான் கிடைக்கும், மைனஸ் ஐ ஈக்குவல் டு 1 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் ஐ. அப்போ ஆன்சர் என்ன சாமி? 1 + ஐ. 1 + ஐ. அண்டர்ஸ்டாண்ட்மா?